தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா. பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு தஞ்சை வடக்கு மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அறிமுக கூட்டம். தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் கபிஸ்தலம் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சார்பில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாபநாசம் மத்திய மண்டல தலைவர் சுமதி வில்சன் வரவேற்புரை வழங்கினார். ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மோகன் பாபு முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பாஜகவின் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் தங்க கென்னடி, ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளரும் திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளருமான பரமகுரு மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர் உட்பட பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் பாபநாசம் மத்திய மண்டல் தலைவர் ராஜ்குமார் நன்றி உரையாற்றினார். பேட்டி தங்க கென்னடி, பாஜக தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர். பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன். செய்திகளை உடனுக்குடன் காண தாமரை தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரு மாவட்ட தலைவர் இளங்கோவன் மற்றும் மாநில செயலாளர் பரமகுரு ஆகியோர் முன்னிலையிலே சிறப்பாக நடைபெற்றது. இதனுடைய நோக்கம் ஆன்மீகத்தை ஒவ்வொரு மனிதனும் சென்றடைய வேண்டும். நம்மளுடைய வரலாற்று பண்பாட்டு பெருமைகளை ஒரு சாதாரண பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஆன்மீகம்தான் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது. அதற்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு கோயில்களை பாதுகாப்பது மற்றும் அந்த கோயில் நிலங்களில் உள்ள சட்டப்பூர்வமான பிரச்சனைகளை சரி செய்வது மற்றும் ஆலய தூய்மை செய்வது, மக்களுக்கு பண்பாட்டு பயிற்சி வகுப்புகளை நடத்துவதன் மூலமாக நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டினை பாதுகாப்பது, இது சம்பந்தமாக அவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆலய பயன்பாட்டு முறையுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. இது எல்லா பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற நிர்வாகிகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஒன்றிய அளவிலும் கிளை அளவிலும் நடைபெறும். அதன் மூலமாக மக்களுக்கு ஆன்மீக உணர்வை மேம்படுத்தி பாரத பண்பாட்டை மீட்டெடுத்து ஒரு வலிமை மிக்க பாரதமாக மாறுவதற்கு ஒரு சிறிய முயற்சியாக இங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த பாபநாசத்தை தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட சேர்ந்த ஆலய மேம்பாட்டு பிரிவு நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.